படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜெயம் ரவி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கதை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதோ அதுக்கான சென்டிமெண்ட் இருக்குது. இப்போ அவங்க வந்து மொழி அரசியல் பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னும் அதுக்கான சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஜெனரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் தான் இது பார்க்க வேண்டிய ஒரு படம். இது இல்லை, லேக் எல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கும். நல்லா தான், ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். ஜெயம் ரவி வில்லனா இதெல்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் கொஞ்சம் ரொமான்டிக் போர்ஷன் வந்து கட் பண்ணியிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டோரி ஓரியன்டாகவே போயிருக்கலாமே, ஏன் ரொமான்ஸ் வச்சுருந்தாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு படத்தில். லேக் எங்கேயும் ஃபீல் ஆகல. அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை கட் பண்ணி இந்த டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் இன்னுமே நல்லா எங்கேஜாக போயிருக்கும் படம். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் வருமானே தெரியலன்றதால எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தேன். எக்ஸ்பெக்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து ஃபீல் தான் இருக்கும். பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் பிளாஸ்ட். அவர் எப்பயும் போலுமே அவர் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் இன்னும் சூப்பராக நடிச்சிருக்காரு. பயங்கரமா அவரை பற்றி சொல்லாதேனா, அவர் வந்து சைலண்டான வில்லன். சைலண்டாக அவரை வந்து வெறுக்கிற மாதிரியே பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. லேக்லாம் இல்லைங்க, படம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவரோட 100th ஃபிலிம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொழியை திணிக்காதீங்க அந்த மொழியை திணிக்காதீங்கன்னு சொல்ல, எல்லா மொழியும் சமன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை ஆப்வியஸ்லி ப்ரோ, இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படின்னா எல்லா மொழியும் கற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. யாருமே வந்து இந்த மொழி வேணும் அந்த மொழி வேணும்னு சொல்ல, நீங்கள் இதை தான் கற்றுக்கணும்னு சொல்லக்கூடாது, இதையும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட். இல்லை, இது எதுக்கு சென்சாருக்கு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் எதுவும் இதில் இல்லை. நடந்ததை தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இது நல்ல ஒரு மூவி தான். தேங்க்யூ. அதுதான் இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவாகவே நம்ம பார்த்துருவோம் இண்டஸ்ட்ரியில். இப்போ இதில் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. அவரோட வில்லன் கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு. அவரோட கேரக்டரில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங் வந்து இப்போ இதில் ஆடுவாங்களான்றது தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி லவ் போர்ஷன் அந்த மாதிரி அமைதியாக போடணும்னு தான் நினச்சோம். பட் ஃபஸ்ட்டு சாங்குக்கே தேட்டரே ஆட வச்சு ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியும் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். தேங்க்யூ. படம் வந்து கிளி தான் சார். 10 out of 10 சார். நல்ல படம். நல்லா பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஜனநாயகம் படமும் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கணும். ஏதோ இந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி நல்ல கதை கொண்டு வந்திருக்காங்க சார். ஏதோ 1974 அந்த கதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல படம் சார், சூப்பர் படம். அதேமாதிரி எல்லாருடைய கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி வந்து வில்லன் கேரக்டர் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கும் சூப்பர், அகர்வால் அவர் ஆக்டிங்கும் சூப்பர், அந்த ஹீரோனும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க சார். நல்ல படம். சாங்கு வந்து நல்லா தான் சார். அதான் பிஜிஎம் வேறு லெவல் சார். சும்மா தெரிக்க விட்டார் நம்மளால். எக்ஸ்பெக்ட் பண்ணோட அதிகமாக தான் சார் இருக்குது படம். நான் ஏதோ சும்மா பராசக்தியாக ஒரு இது அந்த நம்ம சிவாஜி கணேசன் படம் மாதிரி ஏதோ கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்லா தான் சார் படம் நல்லா இருக்குது சார். எங்கே அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் தான் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் லைட்டாக அந்த சாங் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம். அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே போயிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் சார். சார் அவர் தெரிக்க விட்டால் சார் செம்ம மாசம் சார். அவர் தலை அஜித் மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ அவரை பார்க்கணும் சார். நல்ல வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு சார். அந்த கர்வம் நல்ல ஆக்டிங் சார். அவர் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். எந்த சும்மா சொல்கிறேன் சார், சர்டிஃபிகேட் போடலாம். ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார். அந்த தமிழ் உணர்வு இருக்கவங்க நல்லா உண்மையுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்குண்ணா மூவி. தமிழ் பற்றி நல்லா பெருமையாக பார்த்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள். பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் காட்டியிருக்காங்க.
நல்லா இருக்குண்ணா படம். எஸ்கே அண்ணன் நல்லா நடிச்சிருக்காருண்ணா. நல்லா நடிச்சிருக்காண்ணா. என் தலைவர் இது வரைக்கும் நடித்ததை விட இதில் பயங்கரமாக இருக்குண்ணா. செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. அவரு புதுசாக இது வரைக்கும் வில்லனா பார்த்ததில்ல, இப்போ பார்த்தது பயங்கரமாக இருக்குண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. நல்லா நடிச்சிருக்காரு. நாங்கள் நல்லா அதான் தமிழை பற்றி எல்லாருக்கும் இப்போ ஹிந்தி எல்லாமே வந்துடுச்சு சென்னைக்குள்ளே. அதை இதுவாக ஏதோ பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா எல்லாரும் பார்க்கலாண்ணா. எல்லாரும் பார்க்கணும். தமிழ் மக்கள் எல்லாரும் பார்க்கணும், ஆதரிக்கணும் அந்த படத்தை. படம் நல்லா இருக்கும். ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும். சோஷியல் மெசேஜ் தான். தமிழ் தெரியாது, எல்லா ஸ்டேட்காரங்களுக்கும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறது தான் முக்கியம். அந்த லாங்குவேஜ் தான் முக்கியம்னு பேசியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஓவராலாக படம். ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் தான் படம். ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வல் பிளாக்ல தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இன்டர்வல் பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டர்வல் பிளாக்லாம் ஓகே தான், நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு ஜெயம் ரவிக்கு ஸ்கோப் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிடலாம் ஜெயம் ரவியை. சிவகார்த்திகேயன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சாங் ஜிவி பிரகாஷ் விண்டேஜ் சொல்லவே தேவையில்ல, சூப்பர். கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு சார். நல்லா நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி கேரக்டர் நல்லா இருக்கு. அகர்வால் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் சார். நல்லா தமிழ் பற்றோட இருக்கு. நல்லா இருக்கும். புரியல. நல்லா இருக்கும். நல்லா நான் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. சரி படம் பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்தேன். நான் தளபதி சார், தளபதி படத்தை வெயிட்டிங். நல்லா இருந்துச்சுங்க. சில பேர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இருமொழி கொள்கை எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு அது 3வது மொழி கற்றுக்கினா நல்லது தான். ஹிந்தி கற்றுக்கணும்னு சொன்னால் அது வேணாம், ஆப்ஷனல் தான் சொல்ல வராங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி குட். இல்லைங்க எதுவும். சாங் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. 4 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. இது ஜெயம் ரவி வில்லன் பண்ணியிருக்காப்புல, நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு? ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வில்லனா நல்ல வில்லனாகவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங் வில்லனாக இருந்தார் அவர். ரொம்ப யூஸ்வலாக வில்லன்னு சொல்லிட்டு டம்மி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனாலவே கொஞ்சம் எஸ்கேக்கு கொஞ்சம் ஹைப் இருந்தது, நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. நிறைய கேமியோஸும் இருக்குது. ஸோ இந்த யூஸ்வலாக கேமியோன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் தேவைப்படுற கேமியோஸ் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி லேகெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த லேகம் வரல. பட் கண்டென்ட் நிறைய இருந்துச்சு. நிறைய இடத்துல பீப் இருந்துச்சு. ஸோ பீப்னா வார்த்தை பீப் இல்லை, பட் ஏதோ ஒரு இதிலலாம் நிறைய பீப்ஸ் இருந்துச்சு. ஸோ மேபி அன்கட்டாக பார்த்துருந்தோன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஆனால் இது அன்கட் இல்லை, நிறைய மியூட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஆனால் ஃபுல்லாக சப்டைல்ஸ் வேறு இதில் போடல. பட் நல்லா இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணது ட்ரெய்லர் பார்த்தது அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன எதிர்பார்த்து ட்ரெய்லரில் இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்குது. மற்றபடி சாங்ஸ்லாம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. இது ஜிவிபி நல்லா தான். எல்லாருமே பார்க்கலாம். யாரும் அதே தான் ப்ரோ. இப்போ கரெக்டாக ஆனால் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் லேக் தெரியல. அதெல்லாம் பிரச்சனை. ஜிபிலாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ஷார். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் லைக் ஃபுல்லாகவே இல்லை கதை அந்த இதுக்குள்ளே போல். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஃபேமிலியாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் பிளாஸ்டாக இருந்தது. நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. 10 out of 10 கொடுக்கலாம். எக்ஸ்பெக்ட் ரியல் ஸ்டோரின்னாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. டேரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஜெயம் ரவி அவரோட ஆக்டிங்கு எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. அவ்வளோதான். இல்லை லேக்லாம் ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம். புரியல. சாங் எல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா தானே இருந்தது. இந்த ஸ்வீடிலா பாட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போக மாதிரி இருந்தது. இல்லை ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இல்லை. எல்லா சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நம்ம மஸ்ட் வாட்ச். நம்ம ஹிஸ்ட்ரி என்ன நடந்தது, தமிழ் வரலாறு அதெல்லாம் நல்லா சொல்கிறாங்க. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. பார்க்க வேண்டிய படம். மஸ்ட் வாட்ச். சூப்பர் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா படம். ஆமாம். சரி படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. சிவகார்த்திகேயன் எப்பயும் போல நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு.
அப்படி சொல்ல முடியாதுன்னா நல்லா இருக்கு படம். அந்த ஹிந்தி எதிர்ப்பதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சரி, ரியல் இன்சிடென்ட்டு அண்ணாலாம் எடுத்துகிட்டு வந்து உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த தமிழை பற்றி எப்படி நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி போராடணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தோம். நல்லா இருக்கு, சூப்பராக. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அது நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான். இந்த மாதிரி தான் இருக்கும் படம் தெரியும். தமிழ் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு தெரியும். அது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.